அன்பு நேயர்களே, அமெரிக்காவும் ஈரானும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த வேளையில் தற்பொழுது ஈரானிய தூது குழுவினர் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நாம் இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற வேளை சுமார் 1 மணி நேரம் முன்பாக அவர்கள் தெஹ்ரான் நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். தெஹ்ரானுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான ஜேர்னி அபவுட் ஒரு 9 to 10 மணி நேரம் போட முடியும். தற்பொழுது தூதுக்குழுவினர் தெஹ்ரானை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். 18 மணி நேர பேச்சுவார்த்தையின் பின்பு ஓரளவு முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்காவும் ஈரானும் 2 தனித்தனியான அறிக்கைகளும் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய தூதுக்குழு தெஹ்ரான் திரும்பிய நிலையில் சுவிட்சர்லாந்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் மற்றும் அமெரிக்கா அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரானிய தூதுக்குழு சுவிட்சர்லாந்தின் பன்கஸ்டாம் அதாவது பெகஸ்டாக் நகரில் நடைபெற்ற அமெரிக்காவுடனான 18 மணி நேர தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திங்கட்கிழமையான இன்று அவர்கள் நண்பகல் கடந்து தெஹ்ரான் திரும்புவதற்காக புறப்பட்டதாக ஈரான் அரச ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டு வருகின்றது. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாக்கர் சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபா தலைமையிலான தூதுக்குழு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது. பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்த நிலையில் வைத்திருக்கவும் இரு தரப்பினரும் ஒரு சாலை வரைபட ரோட் மேப் உருவாக்கியுள்ளனர். மேலும் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கவும் தொழில்நுட்ப குழுக்களை அமைக்கவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னதாக கையெழுத்திடப்பட்ட ஒரு ஆரம்ப கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்தவை. சில ஊடகங்கள் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தாலும் பின்னர் ஈரான் அரச ஊடகங்கள் தூதுக்குழு தெஹ்ரான் நோக்கி புறப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. தற்பொழுது தூதுக்குழுவினர் வானில் பறந்த வண்ணம் இருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற 18 மணி நேர தீவிர பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து ஒரு கன்விலிகேஷன் செல் மோதல் தவிர்ப்பு பிரிவு என்ற அமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. அதற்காக டீகன்ஃபிகரேஷன் செல்லுக்காக இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் வகையில் ஒரு சாலை வரைபடத்தை உருவாக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ரோட் மேப் ஜூன் 20 முதல் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையான தாக்குதல்கள் பெருமளவு குறைந்துள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய படைகள் தங்களின் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தைகள் முன்னேறினாலும் லெபனானில் அமைதி நிலை பெறுவது என்பது இந்த மோதல் தவிர்ப்பு பொறிமுறை எவ்வளவு திறம்பட செயல்படுகிறது என்பதை பொறுத்தே அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பிறகு ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதை இடைநிறுத்தினர். அதே நேரத்தில் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைகளை காப்பாற்ற போராடி வந்தனர். தெஹ்ரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினால் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரானிய தூதுக்குழு பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறியது. இது பேச்சுவார்த்தைகளில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஒரு வெளிநாட்டு செய்தி ஒன்று தெரிவிக்கும் போது இந்த பேச்சுவார்த்தையாளர்களை மொஷாட் பின்தொடர்ந்ததாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் இவர் எச்சரித்திருக்கின்றார். அவர்கள் பேச்சுவார்த்தையாளர்கள் அதாவது ஜலசந்தியை மூடினால் ஈரானிய பேச்சுவார்த்தை குழு தங்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாது என்று ட்ரம்ப் மிரட்டியதை தொடர்ந்திருக்கின்றார்கள். அதற்காக மொஷாட்காரர்கள் இவர்களை கண்காணித்ததாகவும் ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது.
டிரம்பின் கருத்துக்கள் பேச்சுவார்த்தைகளை நிர்வகிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் ஈரானிய தூதுக்குழுவிற்கு எதிரான ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக வாதிட்டு ஈரான் முறையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அமெரிக்க அச்சுறுத்தல்களை ஈரான் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் தேவைப்பட்டால் மற்ற வழிகளில் பதிலடி கொடுக்க தனது ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாகவும் கூறி அமெரிக்கா தனது அறிக்கைகளில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சபாநாயகர் முகமது ஃபாக்கர் கலிபாப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் தெளிவாக இல்லை என்றாலும் முதல் சுற்று தொடங்கி 80 நிமிடங்களில் பேச்சுவார்த்தைகள் ஒரு கடினமான கட்டத்தை எட்டிய பின்னர் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையின் வேகத்தை மீட்டெடுக்க முயற்சிப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜதந்திர பதற்றங்கள் அதிகரித்த நிலையில் லெபனானின் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு வாஷிங்டனே முழு காரணம் என்று மொஹ்சன் ரசாகி குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் அப்பகுதியில் நீடித்தால் 2000 ஆண்டில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளிகிறது போன்ற ஒரு நிலையை மீண்டும் சந்திக்க நேரிடும் என்றும் இஸ்மாயில் கானி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சுமார் 18 மணி நேர தீவிர பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு ஈரானிய தூதுக்குழுவினர் சுவிட்சர்லாந்தில் உள்ள பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திலிருந்து புறப்பட்டு தெஹ்ரானுக்கு திரும்பி வருவதாக இஸ்லாமிய அரசு தெரிவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் தொடருமா அல்லது இடைநிறுத்தப்படுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அதே நேரத்தில் மத்தியஸ்தர்கள் கலந்துரையாடல்களின் போது எட்டப்பட்ட முன்னேற்றத்தை பாதுகாக்க பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வேதிப் பொருட்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. முடக்கப்பட்ட சில ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹாமுஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கான ஒரு வழிமுறை நிறுவப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனான் உட்பட அனைத்து முனைகளும் இராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பேச்சுவார்த்தை குழுவின் பணிகள் முடிவடைந்து விட்டாலும் அதன் தொழில்நுட்ப குழுக்கள் தங்கள் பணிகளை தொடரும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபேகானி தற்பொழுது தெஹ்ரானில் தெரிவித்திருக்கின்றார். லெபனானில் போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதி செய்ய உதவும் வகையில் மோதல் நீடிப்பு பிரிவு என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக லெபனான் போர் நிறுத்தம் தொடர்ந்து மீறப்படுவது போன்ற வாக்குறுதிகள் மீறப்படுவதாக ஈரான் விவரித்த விஷயங்கள் குறித்து கூட்டங்களின் போது கவலைகளை எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஓரளவு சுவிட்சர்லாந்தில் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஓரளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாகவே இரு நாடுகளும் தெரிவிக்கின்றார்கள், அவதானிகளும் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரின் மிரட்டலுக்கு ஈரானிய குழு அச்சம் கொள்ளவில்லை என்றும் எங்களை மொசாட் பின்தொடர்வது தங்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து வரும் செய்திகளும் மிக ஆழமான செய்திகள் வருகின்ற போது மீண்டும் பௌத்து வழங்கும் நிகழ்ச்சிகளை மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நிகழ்ச்சி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.